நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் MRTS வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் இயக்குநர் சித்திக் தெரிவித்தார். முதலில் MRTS ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் பின்னர் MRTS வழித்தடத்தில் தண்டவாளத்திற்கு ஏற்ப மெட்ரோ ரயில் பெட்டிகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் சித்திக் குறிப்பிட்டார். மெட்ரோ ரயில் பெட்டிகள் கொள்முதல் செய்து இயக்கம் தொடங்கும் வரை பழைய மின்சார ரயில் சேவை வழக்கம் போல் இயக்கப்படும் என்றும் MRTS ரயில் வழித்தடத்தில் பயண கட்டணத்தை உயர்த்துவது குறித்து கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விமான நிலையம், கிளாம்பாக்கம், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ஆகிய திட்ட அறிக்கைகள் மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் சென்னை மெட்ரோ ரயில் இயக்குநர் சித்திக் கூறினார். தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை ஏற்கனவே விமர்சித்து வந்த ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து தனது குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை வெளியிட்டார். தேர்தல் முறைகேடு குறித்து 32 பேர் கொண்ட குழுவினர் 6 மாதங்களாக தீவிர ஆய்வு மேற்கொண்டு இந்த ஆதாரங்களை வெளியிடுவதாக அவர் கூறினார். ஒரு வாக்காளர் ஒரு மாநிலத்தில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்களித்துள்ளார் என்றும் ஒரே வாக்காளர் உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநில தேர்தல்களிலும் வாக்களித்துள்ளார் என்றும் அவர் கூறினார். மகாராஷ்டிராவில் மக்களவை, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு இடையே புதிதாக 1 கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரா தேர்தல் திருடப்பட்டது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். 2024ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நீடிக்க 25 தொகுதிகள் தேவையான நிலையில் இருந்தது என்றும் 2024 மக்களவை தேர்தலில் பாஜக 25 தொகுதிகளில் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றது என்றும் ராகுல் காந்தி கூறினார். தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து மோசடிகளில் ஈடுபட்டு வருகிறது என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வழங்க மறுக்கிறது என்றும் ஜனநாயக நடைமுறைகளை அழிப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்ல என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.